ரயில்களின் டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டண உயர்வு சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பஸ் ஃபேரோட ரயில் கட்டணம் ரொம்ப கம்மியான இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களே இப்போ மறுபடியும் அதிகப்படுத்திட்டாங்கன்னா இப்போ ஃபுல்லாக சரக்கு இதுக்கும் ஜாஸ்தி ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி வணிகம் இப்போ போகிறவங்க சீனியர் சிட்டிசனுக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அடிப்படை இப்போ டெய்லி நாங்கள் ரயில் மூலிமா இப்போ இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து இப்போ கரூர் போகிறாங்க, இப்போ கரூர்லேருந்து மறுபடியும் ஈரோட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி போகிற நபர்களுக்கு டெய்லி போக்குவரத்துக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு வச்சுங்களேன். பயணச்சீட்டே வாங்காமல் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வேடிக்கையான உண்மை. ஏன்னா ரயில் கட்டணத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் உள்கட்டமைப்பு உள் வசதிகள் ஏற்படுத்தி தராமல் அதிகப்படியான பயணிகள் பயண கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி உள்ளே போனாலும் கூட அந்த சீட்டை ஆக்கிரமித்து வெளி மாநிலத்தவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம அன்றாட செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சார், நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நார்மல் ஃபேர் உங்களுக்கு 10 பைசே 20 பைசே, ஏசி ஃபேர் கொஞ்சம் ரேட் அதிகமாக வருது. ஸோ நாங்கள் ரெகுலராக ஏசி ஃபேரில் போயிட்டுருக்கலாம். பெர் மந்த்துக்கு எவரேஜாக 5000 ரூபி 6000 ரூபி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அதோட ரேட் 10,000 ரூபி ஒரு 7,000 to 8,000 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு லிட்டரலி பார்க்கும்போது ஃபினான்ஷியலி கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகம் தான். இந்த ராமேஸ்வரத்தில் கூட பார்த்தாங்க, வட மாநிலத்துக்கு ஒரு 40 பேர் இறங்கினாங்க. டிக்கெட் பரிசோர் பார்த்து பிடிக்கிறாரு, டிக்கெட் எங்கேன்னு கேட்குறாரு. இவங்க ஜெய் வந்தேமாருன்னு சொல்லி போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சார் இலவசமாக ஓசிலேயே பயணம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பீகார், ஒரிசா, ஜார்க்கண்டு இந்த மாதிரி மாநிலத்திலேருந்து வர்றவங்க பூரா நிறையா டிக்கெட்டே எடுக்கிறதில்ல. பரிசோதகம் எதையுமே பார்க்கறதில்ல. இதையெல்லாம் சரி செஞ்சாலே ரயில்வே துறை லாபகரமாக இருக்கும். வெகு மக்களுக்கு கண்டிப்பாக இதனால் பாதிப்பு இருக்குமானா இருக்கும். அதே சமயத்தில் கட்டணம் ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி கட்டணத்துக்கு தகுந்த சேவையும் ரயில்வே வழங்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் சுதந்திரத்துக்கு பிறகு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்குமே ரயில் லைன் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம். ஒரு முறையும் போகணும் அப்படின்னா இரவு நேரத்தில் ஏறணும்னா 11 மணி 12 மணிக்கு மேலே ஈரோடு போகிறதுக்கு நம்மளுக்கு பேருந்து வசதி கூட கிடையாது. 10 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிட்டா தான் 1 மணி 2 மணிக்கு போகிற வண்டிக்கெல்லாம் போக முடியுங்கிற மாதிரி இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் சத்தியமங்கலம் பகுதி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.